மகாலிங்கம், சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்க உத்தரவு பற்றிய விவரங்களை விரிவா சொல்லுங்க. நிச்சயமாக உமா, அதாவது தென்னிந்தியாவிலே முதல் முறையாக உயர்நீதிமன்றத்திற்கு பாதுகாப்பு மத்திய படை வழங்கும் என்ற உத்தரவை தற்பொழுது நீதிமன்றம் விதித்திருக்கிறது. வரும் 16ஆம் தேதியிலிருந்து மத்திய படை பாதுகாப்பு என்பது வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது குறித்து விரிவான தகவல்களை நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய நம்ம செய்தியாளர் தேவப்பிரியனிடம் நேரடியாக இருக்கலாம். தேவப்பிரியன், இன்று பாதுகாப்பு சம்பந்தமாக நடைபெற்ற வழக்கு விசாரணையில் நீதிபதிகள் எது மாதிரியான ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார்கள் என்பதை விரிவாக சொல்ல முடியுமா? இன்று ஒரு விரிவான விசாரணை நடந்தது அப்படின்னு சொல்ல முடியும். இந்த வழக்கானது தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல், சிவஞானம் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. இந்த விசாரணையின் போது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சோமயாஜி அவர்கள், அதாவது ஏற்கனவே உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்த, அதாவது உயர்நீதிமன்ற வளாகத்திற்கு கூடுதல் பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்றும், அவசியம் என்றால் மத்திய தொழிற் பாதுகாப்பு படையை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தலாம் என்றும் உத்தரவை பிறப்பித்திருந்தது. அதைத் தொடர்ந்து தமிழக அரசு உயர் அதிகாரிகளோடு கலந்து ஆலோசித்ததாகவும் அதன் முடிவை இன்று நீதிபதியிடம் தெரிவித்தார். அந்த முடிவு என்னவென்றால், ஏற்கனவே உயர்நீதிமன்ற வளாகத்தை ஹை செக்யூரிட்டி பிளேசஸ் ஜோனாக அதாவது உயர் பாதுகாப்பு பகுதியாக அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும், தேவை என்றால் கூடுதல் பாதுகாப்பு படையை நிறுத்துவதற்கு தயார் என்றும், மத்திய தொழிற் பாதுகாப்பு படையை நிறுத்தினால் காவல்துறைக்கு களங்கம் ஏற்படக்கூடிய அல்லது அவர்கள் தங்களை ஒரு டிமாரலைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக பார்ப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். ஆனால் அதே நேரத்தில் மத்திய அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ராஜகோபாலன் அவர்கள், மத்திய அரசு உயர்நீதிமன்ற வளாகத்திற்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்குவதற்கு தயாராக உள்ளதாகவும், அதற்காக 650 CAF என்று சொல்லக்கூடிய மத்திய தொழிற் பாதுகாப்பு படை வீரர்களை வழங்குவதற்கு தயாராக உள்ளதாகவும், ஆனால் அதற்கு தமிழக அரசு முன்வைப்பு தொகையாக 16,16,00,000 ரூபாய் வைப்புத் தொகை செலுத்த வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். ஆனால் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு தமிழக அரசு தரப்பிலிருந்து சற்று கூடுதல் அவகாசம் வேண்டும் என்று தமிழக அரசு தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் அந்த கோரிக்கையானது நிராகரிக்கப்பட்டது. இதற்கு பின்பு உத்தரவை பிறப்பித்த தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் அவர்கள், தென்னிந்தியாவில் முதல் முறையாக உயர்நீதிமன்ற வளாகத்திற்கு, அதாவது அதிக அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற வளாகத்திற்கு நிச்சயமாக மத்திய தொழிற் பாதுகாப்பு படையின் பாதுகாப்பு அவசியம். குறைந்தபட்சம் 6 மாத காலத்திற்காக இந்த பாதுகாப்பு படை அமலில் இருக்க வேண்டும். அதற்கு பிறகு பாதுகாப்பு அதிகரிப்பதாக உணர்ந்தால் இந்த மத்திய தொழிற் பாதுகாப்பு படை விலக்கிக் கொள்ளப்பட்டு மீண்டும் உள்ளூர் காவல்துறையை பணியில் ஈடுபடுத்தப்படும் என்று தெரிவித்திருந்தார் மகாலிங்கம். வேறு எது மாதிரியான கட்டுப்பாடுகள் அல்லது விதிகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன? CISF பாதுகாப்பு படை வீரர்கள் வருவார்களா பாதுகாப்புக்கு, அல்லது CRPF வருவார்களா? எத்தனை பேர் கொண்ட படை அந்த பாதுகாப்பிற்கு இருக்கும்? அந்த படைக்கான மாத சம்பளம் உள்ளிட்ட செலவுகளை எல்லாம் பொறுப்பு ஏற்றுக்கொள்வது யார்? இப்படி பல்வேறு விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே குழப்பமாக இருந்தது. இன்று காலையில் அதற்கெல்லாம் விடை எடுத்திருக்கிறதா அந்த நீதிமன்ற தீர்ப்பில்? நிச்சயமா மகாலிங்கம், அதாவது நீங்க குறிப்பிட்டது போல மத்திய அரசு இதற்கான விளக்கங்களை ஏற்கனவே கொடுத்திருந்தது அப்படின்னு சொல்ல முடியும். 27ஆம் தேதி மத்திய அரசு அதிகாரிகள் ஒரு கூட்டம் நடத்தியதாகவும், அந்த கூட்டத்தில் உயர்நீதிமன்றத்தின் கோரிக்கை, அதாவது மத்திய தொழிற் பாதுகாப்பு படையை இங்கே அமல்படுத்த வேண்டும் அல்லது பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் விவாதித்ததாகவும், அதன் அடிப்படையில் மொத்தம் 650, அதாவது மத்திய தொழிற் பாதுகாப்பு படை வீரர்கள் 650 பேரை உயர்நீதிமன்ற பாதுகாப்பிற்காக நியமிக்க தயாராக உள்ளதாகவும், ஆனால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய செலவு என்பது 32 கோடி ரூபாய். பாதி செலவை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளும். மீதி செலவு தொகையை 16 லட்சம் ரூபாயை மாநில அரசு தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அந்த தொகையை அவர்கள் முன்வைப்பு தொகையாக செலுத்த வேண்டும். அவ்வாறு செலுத்தினால் உடனடியாக நாங்கள் மத்திய தொழிற் பாதுகாப்பு படையை உயர்நீதிமன்ற பாதுகாப்பிற்காக நியமிப்போம், அதில் எங்களுக்கு எந்த தடையும் இல்லை என்று மத்திய அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ராஜகோபாலன் அவர்கள் தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு தரப்பில் இருந்து வைக்கப்பட்ட கோரிக்கையும் நிராகரிக்கப்பட்டது. அதாவது உள்ளூர் காவல்துறையை தற்போது இருக்கக்கூடிய பாதுகாப்பு நடைமுறையை பின்பற்றப்படும் என்ற கோரிக்கையும் நிராகரிக்கப்பட்டது. தலைமை நீதிபதி தரப்பில் தெரிவிக்கப்பட்ட கருத்து என்னவென்றால், இந்தியாவில் உயர்நீதிமன்ற வளாகத்தில் இது புதிதாக நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு பாதுகாப்பு முறை அல்ல. ஏற்கனவே அலகாபாத் நீதிமன்றத்திலும் சரி, உச்ச நீதிமன்றத்திலும் சரி, டெல்லி உயர்நீதிமன்றத்திலும் சரி, இதுபோன்று மத்திய தொழிற் பாதுகாப்பு படை வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே இதனால் எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட போவதில்லை. உயர்நீதிமன்ற வளாகத்தில் பாதுகாப்பு காரணங்களுக்கு எந்த விதமான சமரசமும் செய்து கொள்ள முடியாது. பாதுகாப்பு மிக அவசியம் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். அதைத் தொடர்ந்து இறுதியாக அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அந்த உத்தரவில் என்ன தெரிவிக்கப்பட்டது என்றால்,
16,16,00,000 ரூபாயான முன் வைப்புத் தொகையை தமிழக அரசு 7 நாட்களுக்குள் செலுத்த வேண்டும். இந்த புதிய பாதுகாப்பு படை வீரர்கள் வரக்கூடிய நவம்பர் 16ஆம் தேதியிலிருந்து பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்க வேண்டும். இந்த உத்தரவை அவர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் அவர்கள் பிறப்பித்திருக்கிறார். மகாலிங்கம் தொடர்பில் இணைந்திருங்கள் தேவப்பிரியன். தற்பொழுது வழக்கறிஞர் சங்கத்தைச் சேர்ந்த அறிவழகன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசுவோம். இந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க அறிவழகன்? மத்திய பாதுகாப்பு படையினுடைய பாதுகாப்பு வரும் 16ஆம் தேதியிலிருந்து நீதிமன்ற வளாகத்தில் அமல் ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது நீங்கள் உங்களை எப்படி பார்க்கிறீர்கள்? உங்களுடைய தினம்தோறும் இது எது மாதிரியான ஒரு விளைவை ஏற்படுத்தும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அதாவது இப்ப ஏற்கனவே தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அனைத்து நுழைவாய்களிலும் தக்க பாதுகாப்பை ஏற்படுத்தி வழக்கறிஞர்கள் பொதுமக்கள் எளிதாக வந்து செல்வதற்கும் சிறப்பான முறையில் செல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்கு இதே போன்ற CSF தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து. ஏனென்று சொன்னால் இது அதே போல எந்த விதமான அசம்பாவித சம்பவங்கள் இங்கே நடைபெறுவதற்கு வாய்ப்பில்லை. ஏற்கனவே தமிழக போலீசார் இங்கு சிறப்பாக செயல்பட்டு வருகிற காரணத்தினால் வருகிற நவம்பர் 16ஆம் தேதி முதல் மத்திய தொழில் நீதிமன்ற வளாகத்தை கண்காணிக்கும் என்கிற அது தேவையில்லை என்பது எங்களுடைய வழக்கறிஞர்களுடைய ஒட்டுமொத்த கருத்தாக இருக்கிறது. மத்திய பாதுகாப்பு படையினுடைய உத்தரவு, அதாவது மத்திய பாதுகாப்பு படை பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இது குறித்து பேசுவதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி வள்ளிநாயகன் நம்மோடு இணைப்பிருக்கிறார். அவரிடம் பேசுவோம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். இந்த தீர்ப்பை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? பாதுகாப்பு விஷயத்துல நீதிமன்ற வளாகத்துக்கு இப்படி ஒரு சர்ச்சை ஏற்பட்டிருக்கு. அதுக்கு இப்ப நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கு. இது போதுமானது நினைக்கிறீங்களா? இது மாதிரியான நடவடிக்கை எடுத்தா நல்லதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமா வரவேற்கிறது. என்ன காரணம்னா, இன்றைக்கு காலகட்டத்தில் ஒருவேளை முன்னால தேவையில்லாம இருக்கலாம், வருங்காலத்துக்கு தேவையில்லாம போகலாம். இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்துல தமிழக காவல்துறை சரியான பாதுகாப்பு தரவில்லை என்று நீதிபதிகள் கருதுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அது உண்மை என்று நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. என்ன பாத்தீங்கன்னா, அன்றைக்கு வரும்போது பாத்தீங்கன்னா எல்லா அட்வொகேட்ஸும் உள்ள வந்துட்டாங்க, அவர் நிறுத்த முடியல. அதே மாதிரி அவர் ஜட்ஜு வராரு, வரும்போது அவரை சுத்தி அவர் வர்ற வழியிலேயே 300 பேர் உட்கார்ந்து அவர் பிளாக் பண்ண மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ எங்க பாதுகாப்பு இருக்கு? இது மட்டும் இன்னொன்று சொல்றேன் பாருங்க. இப்போ சமீபத்துல ஒரு நீதிபதியை தாக்கியிருக்காங்க, கர்நாடகா பழைய சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியை அவங்க வீட்டுல. காரணம் என்னன்னு அறிய போறாங்க. இருந்தாலும் கூட இப்பெல்லாம் பாதுகாப்பு இல்லாத நிலை. இங்கெல்லாம் கேட்டீங்கன்னா இன்னும் சொல்ல போனா தமிழகத்தை பொறுத்த மட்டும் இன்னொன்று சொல்ல முடியும். முன்னால ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வித்ரா பண்ணிட்டாங்க. ஸோ ஓய்வு பெற்ற நீதிபதி விட்டுருங்க, இப்போ இருக்கிற நீதிபதிகளுக்கு சரியான பாதுகாப்புன்னு எப்படி இருக்க முடியும்? எப்படி நீதி நடக்க முடியும்? அது ஏன் வழக்கறிஞர் ஏன் மறுக்கிறான்னு தெரியல. என்ன காரணம்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு கோர்ட்டுக்கு போறதுக்கு ஒரு முறை இருக்கு. அங்க எந்த வக்கீலுக்கு எந்த கேஸ் வருதோ அவர் மட்டும் தான் போவார் சாதாரணமாக. அந்த கட்சிக்கார எந்த கேஸ் வருதோ அப்பதான் அந்த சீட் கொடுத்து உள்ள அனுப்புறாங்க. அந்த முறை என்ன தப்பு இருக்கு தெரியல எனக்கு. ஹலோ, இல்ல, வழக்கறிஞர்கள் சங்கத்தில் தற்போது பேசினோம். அவர்கள் சொல்லுவது மத்திய பாதுகாப்பு தற்போது தேவைப்படவில்லை. அதான் அதுக்கு ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் சார். அதுக்கு சீஃப் ஜஸ்டிஸ் பதில் சொல்லியிருக்காரு. இப்போ நீங்க ஏர்போர்ட் போறேன்னு வைங்க, அங்க யாரு உங்களை செக் பண்ணி அனுப்புறாங்க? செக்யூரிட்டி, மத்திய பாதுகாப்புத்துறை. கஸ்டம்ஸ் யாரு பண்ணிருக்காங்க? மத்திய பாதுகாப்புத்துறை. இது போல எதுக்காக வச்சிருக்கிறாங்க? ஒரு அதாவது இங்கு வர்றவங்களுடைய முகம் தெரிஞ்சா இவங்களுக்காக ஒரு அனுபவம் ஏற்படுவாங்களே அப்படிங்கிறதுக்காக வச்சிருக்காங்க. டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மத்திய படை பாதுகாப்பு இருக்கிறது. அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் மத்திய படை பாதுகாப்பு இருக்கிறது. தென்னிந்தியாவில் முதல் முறையாக சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு தற்பொழுது அமல்படுத்த வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் அமைதியான மாநிலங்களாக கருதப்படக்கூடிய இந்த தென்னிந்தியாவில் இது போன்ற சென்னை, நீ கேட்கிற கேள்வியில் ஒரு கேள்வி கேட்கிறேன். இது அமைதியான மாநிலம் என்றால் மதுரையிலே வழக்கறிஞர்கள் ஒன்று சேர்ந்து நீதிமன்ற தீர்ப்பை அவமதித்து அதை எரித்து அங்கு ஊர் புறம் போர்டு வச்சு பண்ணுவாங்களா சார்? அது அமைதியான நிலையாது. அது உங்களுக்கு தெரியும். ஒரு தடவை கான்ஸ்டிடியூஷனல் எரிக்கிறது சட்டப்படி குற்றம்னு எரிச்சவங்களை உள்ள விட்டாங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆக இன்றைக்கு யாரு ஒரு சட்டத்தை பாதுகாக்க வேண்டுமோ, யாரு சட்டத்தை பாதுகாக்க துறைமுக வேண்டுமோ, அந்த வழக்கறிஞர்களே தவறு பண்ணும் பொழுது வழக்கறிஞர் சங்கம் அப்படியே அவங்க மேக் டிஸ்டிங்ஷன். ஓகே, யார் யார் தவறு பண்ணாலும் தண்டிங்க, எங்களுக்கு ஆட்சேபம் இல்லை.
நாங்கள் சரியான முறையில் இருக்கின்றோம் அப்படி சொல்லல. நிச்சயமாக எடுக்க மாட்டாங்க. நிச்சயமாக உங்களுடைய தகவலுக்கு நன்றி. நம்ம தொடர்ந்து பேசுவோம். தற்பொழுது மற்றும் ஒரு ஓய்வு பெற்ற நீதியரசர் ஜெகதீசன் நம்மோடு இருக்கிறார். அவருடன் பேசுவோம். இந்த தீர்ப்பை நீங்க எப்படி பார்க்கறீங்க ஐயா? இந்த தீர்ப்பு வந்துட்டு அதாவது கோர்ட் வந்துட்டு அத்தியாவசியமான ஒரு நிலையில தான் இந்த உத்தரவு போட்டிருக்காங்க. சும்மா ஒரு பெருமைக்காக ஒன்றும் போடல. ஏன்னா ஏற்கனவே செக்யூரிட்டி இருக்குது. அந்த செக்யூரிட்டியை மீறி கோர்ட்டுக்குள்ள ஒரு அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. அதை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறதுக்காக தான் இப்ப வந்துட்டு 6 மாசமாவது இந்த மாதிரி ஒரு கடுமையான ஒரு இதை போட்டு வழக்கறிஞர்களும் சரி கோர்ட்டுக்குள்ள வரவங்களும் சரி ஒரு ஒழுங்கா நடக்கிற அளவுக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மத்திய இதையே கேட்டிருக்கிறாங்க ஜட்ஜுங்க. இது எப்பவுமே இருக்கணுங்கிற மாதிரி அதை போடல. இப்ப எழுந்திருக்கிற கேள்வி, இதுக்கு முன்னால ஓய்வு பெற்ற நீதியரசர் பேசினாரு. அவரும் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீதிமன்ற வளாகத்திற்குள்ள சேம்பருக்குள்ள வந்து போராட்டம் அப்படிங்கும்போது இப்போதும் கூட வழக்கறிஞர் அமைப்பை சார்ந்தவர்களோ அல்லது வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்தவர்களோ உள்ளே வந்து போராட்டம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மத்திய படை பாதுகாப்பு வந்த பிறகு போராட்டங்கள்லாம் தவிர்க்கப்படுமா? மத்திய படை பாதுகாப்பு மட்டும்தான் ஒரே தீர்வா, அல்லது இது போன்ற சட்டங்களுக்கு புறம்பாக செயல்படக்கூடியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காததான் இது போன்ற போராட்டங்களுக்கு காரணமா? இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. இதோட பின்னணிகள் என்ன அப்படிங்கிறது யோசிக்க வேண்டியது இருக்கு இல்லையா? ஆமாங்க. இப்ப அதேதான். அதாவது இப்ப ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல சீஃப் ஜஸ்டிஸ் சொல்லி இருக்கிறாரு, அந்த எம்பளம் போட்ட ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்டாங்கனாக்கா இந்த வக்கீலுங்க எதை வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தப்பு. கார் பார்க்கிங்க்கு இல்ல 2 வீலர் பார்க்கிங்க்கு மாத்திரம் தான், அதுக்காக ஐடென்டிஃபை பண்றதுக்கு தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர்ல சொல்லியிருக்கிறார். இவங்களுக்கு என்னன்னாக்கா இந்த லேபிள் போட்டாக்கா இவங்களை ஒருத்தரும் ஒண்ணுமே கேட்கக்கூடாது, இவங்க இஷ்டத்துக்கு எதை வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அகம்பாவம் ஏறிட்டு போயிடுச்சு இப்ப அந்த ஒரு சில வழக்கறிஞர்கள் மத்தியில. அதனுடைய அத்தியாவசியம் தான் இப்ப அவங்களை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்றதுக்காக தான் இதை போட்டிருக்காங்க. ஏன்னா இப்ப லோக்கல் போலீஸ் என்ன அப்படின்னாக்கா அவங்க ஒரு சிலர் அவங்களோடவே பழகிட்டு இருக்காங்க. எல்லாமே கிரிமினல் கோர்ட்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறதுனால ஒரு சிலர் க்ளோஸா பழகிட்டு இருக்கிறதுனால இவங்க வந்து வேடிக்கை பாக்குறாங்க. அதுதான் இப்ப கேள்வி. அதுதான், இது காவல்துறையுடைய தோல்வியா அல்லது சில குறிப்பிட்ட வழக்கறிஞர்களுடைய சட்டத்திற்கு உட்படாத செயல்பட்டு கொடுக்கக்கூடிய நடவடிக்கை காரணமா? இப்படி பல்வேறு கோணங்கள் தற்போது இந்த விஷயத்தில் பேச வேண்டியது இருக்கிறது. உங்களுடைய தகவலுக்கு நன்றி. தற்பொழுது வழக்கறிஞர் சங்க தலைவர் பால் கனகராஜ் நம்முடைய இணைப்பிருக்கிறார். அவரிடம் பேசுவோம். இந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க பால் கனகராஜ்? சார், இந்த தீர்ப்பை பொறுத்தவரை எங்களுக்கு அது ஏற்புடையதாக இல்லை. ஆனால் எனக்கு முன்பாக பேசியவர்கள் எல்லாம் ஏதோ வழக்கறிஞர்களுக்காக அவர்களை ஒடுக்க வேண்டும் என்பதற்காக, அவர்களை தடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த பாதுகாப்பு படை நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்வது முற்றிலும் தவறு. இது வழக்கறிஞர்களை கண்டு பயந்து இந்த ஏற்பாடை அவர்கள் செய்யவில்லை. அதே நேரத்தில் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கிறது, அதனால் செய்கிறார்கள் என்றும் சொல்ல முடியாது. உண்மையில் என்னவென்று சொன்னால், வழக்கறிஞர்கள் போர்வையிலே யாரேனும் வழக்கறிஞர் அல்லாதோர் உள்ளே வர முடியாது, வரக்கூடாது, வந்து எந்த பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடாது என்ற அடிப்படையில் தான் இந்த அமைப்பு போடப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம், வழக்கறிஞர்கள் இந்த தமிழ்நாட்டில் உள்ள காவல்துறை போலீஸ் அதிகாரிகளிடம் கருத்து வேற்றுமை வைத்திருக்கிறதனால், இங்கே ஒரு சம்பவம் ஏற்கனவே நடந்துள்ளதனால் வழக்கறிஞர்களை இங்குள்ள காவல்துறையினர் ஏதேனும் கேட்கும் பொழுது மோதல் போக்கு இருக்கிறது. இதை பயன்படுத்திக் கொண்டு வழக்கறிஞர்கள் வெள்ளுடை சட்டையும் பேண்ட், கருப்பு பேண்டும் இல்லை வந்து வழக்கறிஞர் ஸ்டிக்கரோ வைத்துக் கொண்டு வழக்கறிஞர் அல்லாதோர் வந்து பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடும் என்ற ஒரு காரணத்தின் அடிப்படையில் மட்டும்தான் இந்த மத்திய பாதுகாப்பு படை போடப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை, யதார்த்தம். மற்றவர்கள் சொல்வது போல வழக்கறிஞர்களை ஒடுக்குவதற்காகவோ அல்லது வழக்கறிஞர்கள் வந்து அத்துமீறுகிறார்கள், அச்சுறுத்தல் நீதிபதிகளையும் மக்களையும் வைத்திருக்கிறார் என்பதெல்லாம் முற்றிலும் தவறு. அப்படி என்று சொன்னால் ஒரே ஒரு கேள்வி, நீதிபதிகள் அவர்கள் கருதுகிறார்கள் பாதுகாப்பு தேவை, மத்திய படை பாதுகாப்பு தேவை, அந்த அளவுக்கு பாதுகாப்பு குறைபாடு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஒரு பக்கம் வழக்கறிஞர்களுடைய பிரச்சனையாக இருந்தாலும் கூட காவல்துறை சரியான நடவடிக்கை எடுத்திருந்தால் அதை தவிர்த்திருக்கலாம் என்று நினைக்கிறீர்களா? அல்லது மத்திய படை பாதுகாப்பு தேவையில்லை என்றால் நீங்கள் வேறு எந்த திட்டம், பாதுகாப்பு திட்டத்தை நீங்கள் முன்வைப்பீர்கள், வலியுறுத்துவீர்கள்? இல்ல, மத்திய பாதுகாப்பு படை உள்ளே வருவதற்கான அடிப்படை காரணம் என்ன சொன்னால், காவல்துறையினருக்கும் இங்குள்ள வழக்கறிஞர்களுக்கும் புரிதல் இல்லை. அதுதான் அடிப்படை காரணம். இவர்கள் வந்து அடையாள அட்டையை கேட்கும் பொழுது, உண்மையிலே ஒரு வழக்கறிஞர் அடையாள அட்டை கேட்கும் பொழுது ஏற்கனவே காவல்துறையினர் தாக்கப்பட்ட ஒரு நிகழ்வின் அடிப்படையிலே அவர் வந்து கோபப்படுவதற்கான வாய்ப்புண்டு, அவரை எதிர்த்து பேசுவதற்கான வாய்ப்புண்டு. அதனால காவல்துறையினரும் அவரை விசாரிக்க கூடாத ஒரு கட்டாயத்திற்கு ஆளாக்கப்படுவதை தவிர
காவல்துறையினால் பாதுகாக்கப்பட முடியவில்லை என்ற கருத்தெல்லாம் அல்ல. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வேறு நபர்கள் இந்த வளாகத்திலே வந்து ஏற்கனவே மத்தியிலே வந்து உள்துறை அமைச்சகம், பாதுகாப்பு அமைச்சகம் எல்லாரும் அறிவுறுத்திருக்கிறது. இந்த மாதிரி பாதுகாப்பு வந்து எல்லா நீதிமன்றங்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும், தீவிரவாதிகள் அச்சுறுத்தல் இருக்கிறது என்று சொன்ன அதன் அடிப்படையிலே இப்படி வழக்கறிஞர் அல்லாதோர் இந்த போர்வையிலே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு உள்ளே வந்து விடுவார்களோ என்ற ஒரு காரணத்தினால் இங்குள்ள காவல்துறையினரை எங்களை வந்து கேள்வி கேட்கும்போது பிரச்சனை ஏற்பட்டுவிடக் கூடாது என்ற காரணத்தினால் அந்த ஒரு மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தான் நாங்கள் நினைக்கின்றோம். அதுதான் உண்மையும் கூட. இப்பொழுது தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை எப்படி அணுகப் போகிறீர்கள் சட்ட ரீதியாக, அல்லது இந்த தீர்ப்பு அமல்படுத்தப்படும் பொழுது எது மாதிரியான சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்று நீங்கள் பார்க்கிறீர்கள்? நிச்சயமா சார், ஏற்கனவே நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வரும்பொழுது நாங்கள் சொன்னது என்னன்னு சொன்னா, இந்த புரிதல் இல்லை என்ற ஒரு காரணத்தினால் இவர்களை கொண்டு வராதீர்கள், இங்கு சட்டம் ஒழுங்குக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டால் நிச்சயமான ஒத்துழைப்பு தருகிறோம், அடையாள அட்டையை கேட்கும்போது நாம் காட்டுகிறோம் என்று சொன்னோம். அதே மீறி இது நிரந்தரமாக போடப்படுகின்ற ஒரு செயல் அல்ல, தற்காலிகமாக பாதுகாப்பு கருதி, அதாவது ஒரு நடைமுறையை வந்து இங்கு மேற்கொள்ள வேண்டும், வழிமுறை செய்யப்பட வேண்டும் என்ற காரணத்தின் அடிப்படையில் தான் போடுகிறோம் என்று நீதியரசர் சொன்னார். ஆகவே இது தற்காலிக ஏற்பாடு, நிரந்தர ஏற்பாடு அல்ல. ஒன்று. இரண்டாவது, இதிலே குளறுபடிகள் தவறுகள் இருந்தால் நிச்சயமாக அது எதிர்க்கப்படும், அதை வந்து கேள்வி கேட்கப்படும். ஆனால் என்ன மாதிரியான வாய்ப்பு மோதலுக்கு உண்டாவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொன்னால், நிச்சயமாக அவர்கள் வேற்றுமொழி பேசுகிறவர்கள் தான் இருப்பார்கள், குறிப்பாக இந்தி மொழி பேசுகிறவர்களாக இருப்பார்கள். தமிழ்நாட்டிலே இந்தி அறியாதவர்கள் தான் அதிகம், இந்தி மொழி பயிற்றுவிக்கப்படுவதில்லை. ஆகையினாலே அவர்கள் பேசுகின்ற பாஷை எங்களுக்கு புரியாது, நாங்கள் பேசுகின்ற பாஷை அவர்களுக்கு புரியாது. அந்த ஒரு அடிப்படையிலே நிச்சயமாக பிரச்சனைகள் எழுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த எந்தெந்த பிரச்சனையும் சரி, நடைமுறை சிக்கல்களை அது செயல்படுத்தப்படும் தான் அது வந்து அந்தந்த சந்தர்ப்பத்திலே தீர்த்து வைக்கப்படும். ஆனாலும் இப்பொழுது நாங்கள் சொல்லுகிறோம், வழக்கறிஞர்களுக்காக இந்த பாதுகாப்பு ஏற்பாடு அல்ல, வழக்கறிஞர் போர்வையிலே வருபவர்களை ஒடுப்பதற்காகத்தான் இந்த பாதுகாப்பு ஏற்பது தலைமை நீதிபதி சொல்லியிருக்கிறார் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். வழக்கறிஞர்கள் இப்பொழுதும் பாதுகாப்பு குறித்து நாங்கள் ஒற்றுமையாக அதே நேரத்தில் அவர்களுக்கு ஒத்துழைக்க கொடுப்பது நாங்கள் தயாராக இருக்கும் என்பதை நாங்கள் பதிவு செய்கிறோம். நிச்சயமாக உங்களுடைய தகவலுக்கு நன்றி. தேவப்பிரியன், அதாவது தற்பொழுது ஓய்வு பெற்ற நீதியரசரிடம் பேசினோம், வழக்கறிஞர் சங்கத்திடம் பேசினோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்து இந்த விவகாரத்தில் இருக்கிறது. ஓய்வு பெற்ற நீதியரசர்கள் பாதுகாப்பு அவசியம், தேவை, இந்த தீர்ப்பை வரவேற்கிறோம் என்று சொல்லியிருந்தார்கள். அதே போல வழக்கறிஞர் சங்கத்தை சார்ந்தவர்கள் இது தற்போது உடனடியாக தேவையில்லாத ஒன்று, காவல்துறையோடு சரியான ஒரு புரிதல் இருந்திருந்தால் இந்த தீர்ப்பு தற்பொழுது தேவைப்படாத ஒன்றாக இருந்திருக்கும் என்று அவர்கள் கருதியிருக்கிறார்கள். எனவே உமா, இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது முழுமையாக விஷயங்கள் எல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. வரும் 16ஆம் தேதியிலிருந்து மத்திய படை பாதுகாப்பு என்பது சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது குறித்து மத்திய பாதுகாப்பு படை அதிகாரிகளை நாம் தொடர்பு கொண்டு பேசிய பொழுது, நீதிமன்ற வளாகத்திற்குள் ஏற்கனவே வங்கிகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன மற்றும் பொதுமக்களுக்கான சில அம்சங்கள் எல்லாம் உள்ளே இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இதையெல்லாம் நீதிமன்ற வளாகத்திலிருந்து பிரித்தெடுக்க வேண்டும். உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள் எது போன்ற ஒரு பாதுகாப்பு போடப்படும் என்பது குறித்து விரிவான ஒரு ஆலோசனை செய்யப்பட இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நம் செய்தியாளர் தேவப்பிரியனிடம் கேட்கலாம். தேவப்பிரியன், நீதிமன்ற வளாகத்தில் எது போன்ற ஒரு அமைப்பு இருக்கிறது, அங்கு மத்திய படை பாதுகாப்பு கொண்டு வரும் பட்சத்தில் எது போன்ற சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்கிறது, அங்குள்ள வழக்கறிஞர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்? தேவப்பிரியன். நிச்சயமா மகாலிங்கம், என்று காலை முதலே நம்ம நிறைய வழக்கறிஞர்கிட்ட பேசினோம். அவர்கள் முன்வைக்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், மொத்தம் உயர்நீதிமன்ற வளாகத்திற்கு மொத்தம் 7 நுழைவாயில்கள் இருக்கின்றது. விசாரணை நடைபெறக்கூடிய பகுதிகளாக மொத்தம் 138 பகுதிகள் இருக்கிறது. அதாவது இது வந்து 39 நீதிமன்ற வளாகங்களுக்கு சேர்த்து மொத்தம் 138 பகுதிகள் இருக்கிறது. இந்த பகுதிகளுக்கு வழக்கறிஞர்களை தவிர்த்து பொதுமக்கள், சாட்சி அளிப்பவர்கள், காவல்துறையினர், பொதுமக்கள் அப்படின்ற ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். சென்னை உயர்நீதிமன்றத்தில் மட்டும் சுமார் 4000க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் இருப்பதாகவும் ஒரு புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. இதை தவிர்த்து ஆவின் பால் அங்காடி, இந்தியன் வங்கி, அதை தவிர்த்து தபால் நிலையம் போன்ற பல பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை இடங்கள், அடிப்படை வசதிகள் இங்கே இருக்கிறது. ரயில் முன்பதிவு செய்வதற்கான வசதிகள் கூட உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கிறது. எனவே மத்திய தொழிற் பாதுகாப்பு படையை இங்கு பாதுகாப்பு பணியில் நிறுத்தினால் இவர்களுக்கு உள்ளே வருவதற்கு என்ன விதமான வழிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும், அல்லது ஏற்கனவே வழக்கறிஞர்களுக்கு அடையாள அட்டை ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் பத்திரிகையாளர்களுக்கு அவர்களுக்கான பணிபுரியக்கூடிய நிறுவனத்தின் சார்பாகவே அடையாள அட்டை கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் ஓட்டுநருக்கோ அல்லது பிரத்யேகமாக வரக்கூடிய மற்ற வழக்கறிஞர்களுக்கோ, மற்ற மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய வழக்கறிஞர்களுக்கோ, பத்திரிகையாளர்களுக்கோ, குறிப்பாக பொதுமக்களுக்கோ என்ன விதமான நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் என்பது அவர்கள் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக முன்வைக்கிறார்கள். அதே நேரத்தில் மத்திய தொழிற் பாதுகாப்பு படையை பாதுகாப்பு பணியில் நிறுத்தும் போது
லாங்குவேஜ், அதாவது மொழி பிரச்சனையும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வழக்கறிஞர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே இந்த நடைமுறை சிக்கல்களை எவ்வாறு களையப் போகிறார்கள், அல்லது டெல்லி உயர்நீதிமன்றத்தில் பின்பற்றக்கூடிய ஆக்சஸ் கார்டு முறை இங்கு பின்பற்றப்படுமா, அது எந்த அளவுக்கு நடைமுறைக்கு சாத்தியப்படுத்தப்படும் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக தான் இருக்கிறது. மகாலிங்கம், தேவா, இணைப்பில் வந்து பல்வேறு தகவலை பகிர்ந்து கொண்டிருக்கிற இணைப்புக்கு நன்றி. உமா, இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் 16ஆம் தேதியிலிருந்து தான் நடைமுறை சிக்கல்கள் எல்லாம் தெரிய வரும் என்று நம்ம செய்தியாளர் தேவப்பிரியன் தெரிவித்திருக்கிறார். ஓய்வு பெற்ற நீதியரசர்கள் இந்த தீர்ப்பை வரவேற்றிருக்கிறார்கள், வழக்கறிஞர்கள் சிலர் இதை எதிர்த்திருக்கிறார்கள். எனவே இது எப்படி நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்பதை பொறுத்து தான் இந்த திட்டம் வரவேற்கப்படக்கூடிய திட்டமாக இருக்குமா அல்லது எதிர்க்கப்படக்கூடிய திட்டமாக இருக்குமா என்பதை நாம் பொறுத்து பார்க்க வேண்டும். நிச்சயமாக மகாலிங்கம், சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு நவம்பர் 16ஆம் தேதி முதல் மத்திய படை பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என தலைமை நீதிபதி SK கவுல் தலைமையிலான அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மத்திய அரசு கோரிய வைப்பு தொகையை ஒரு வார காலத்திற்குள் செலுத்த வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த விஷயம் கடந்த கால நிகழ்வுகளை கொண்டு முடிவு செய்யப்பட்டதாகவும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்த உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி மகாலிங்கம். தேவப்பிரியன்.